இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழே 3 வகையான இழப்பீட்டுத் தொகை, அதாவது நிவாரணத் தொகை வந்து நம்ம பெற முடியும் பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமியர். முதலாவதாக ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்டு. இது வந்து இப்போ 2025ஆம் ஆண்டு முதல் தான் குழந்தைகளுக்கு, பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லி வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட உடனே அந்த குழந்தைக்கு தேவையின் அடிப்படையில் மருத்துவ செலவு, ட்ராவல் அலவன்ஸு, இல்லை கோர்ட்டுக்கு வர்றதுக்கான செலவு, இல்லை அவங்க அந்த இதுலேருந்து மீண்டு வருவதற்கு தேவையான பண உதவிக்காக ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்டு கொடுக்கறதுக்கு முழு அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா குழந்தைகள் நலக்குழு. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குழந்தைகள் நலக்குழு வந்து செயல்பட்டு வருகிறது. குழந்தை நலக்குழு ஒரு இந்த குழந்தை ஸ்பெஷல் ரிலீஃப் ஃபண்டு கொடுக்க தகுதியான நபர் என அறிவிக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு இந்த ஃபண்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக இன்ட்ரிம் காம்பன்சேஷன், இடைக்கால நிவாரண நிதி. இது யார் வழங்குறாங்க அப்படின்னா போக்சோ நீதிமன்றம். போக்சோ நீதிமன்றம் இல்லாத மாவட்டங்களில் மகிழா நீதிமன்றமே போக்சோ நீதிமன்றமாக செயல்பட்டு வருகிறது. மகிழா நீதிமன்றமோ அல்லது போக்சோ நீதிமன்றமோ ஒரு கேஸு ட்ரையல் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அவங்க பேரண்ட் சைடாவோ இல்லை சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ இல்லை அதர் சப்போர்ட் பர்சன்ஸ் மூலமாகவோ இந்த குழந்தைக்கு இடைக்கால நிவாரண நிதி வேண்டும் என மனு மூலமாகவோ இல்லை வழக்கறிஞர் மூலமாகவோ மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது போக்சோ நீதிமன்றமானது அதை பரிசீலனை செய்து அந்த குழந்தைக்கு இம்மிடியேட்டாக இடைக்கால நிவாரண நிதி வழங்கலாம் என உத்தரவிடப்படுகிறது. இந்த நிவாரண நிதி வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. இது இரண்டாவது வந்து இடைக்கால நிவாரண நிதி. மூன்றாவதான இறுதி இழப்பீட்டுத் தொகை. இதுவும் வந்து போக்சோ நீதிமன்றமே வழங்கக்கூடிய அதிகாரம் படைத்தது. ஒரு வழக்கு ட்ரையலில் இருந்து கேஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு குழந்தை எந்த அளவிலான பாதிக்கப்பட்டு உள்ளார்கள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய தொகையின் அளவு எவ்வளவு, ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரண நிதியை கழித்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை உறுதி செய்வதும் போக்சோ நீதிமன்றமே. ஒவ்வொரு வழக்குகளிலும் ஒவ்வொரு விதமான இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் என்பதை வழக்கின் இறுதியில் தீர்மானிக்கக்கூடிய முழு அதிகாரமும் போக்சோ அல்லது மகிழா நீதிமன்றத்துக்கே உரியது. அவ்வாறு பிறப்பிக்கப்படும் நீதிமன்ற உத்தரவில் குழந்தைக்கு எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் என்கிற தொகை முழுமையாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த தொகையை குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் மூலமாக பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு அவர்களது அக்கௌண்ட்லேயே பணம் செலுத்தி வர்றாங்க. இந்த மாதிரியான போக்சோ வழக்கில் பாதிப்படைக்கக்கூட சிறுவர் சிறுமிகளுக்கு 3 வகையான நிவாரண நிதியை வந்து நம்ம வந்து இந்த சட்டத்தின் பிரகாரம் பெற்றுக்கொள்ளலாம்.